நம்ம கடலுக்குள்ளே தான் ரைடிங் போயிட்டுருக்கோம். ஏதோ ஆப்பிரிக்கன் காட்டுக்குள்ளே இது மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் மலையாத்தி காடுகளுக்குள்ளே நடந்துட்டுருக்கேங்க. செம்மையாக இருக்குது. சரி சரி பெருமாள் இந்த பொந்தில் என்னென்ன கிளம்பும். அங்கே கிடக்கு. ஒரு டைம் உள்ளே போயிட்டு வந்தால் எத்தனை ரூபாய்க்கு மீன் வந்து ஒரு டைம் 1000க்கு வரும் 2000க்கு வரும் கணக்கு இல்லை. சரிண்ணே. பொறுத்து இருக்கு. எப்போனா அதை நாங்கள் கணிச்சுன்னு சொல்லுவோம். இது பெட்ரோல் இன்ஜினா டீசல் இன்ஜினாண்ணே? டீசலு. ஒரு டைம் போனீங்கன்னா எத்தனை லிட்டர் தேவைப்படும்? நம்ம போகிற தூரத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்படியா? இப்போ நம்ம 3 லிட்டரு குறைஞ்சது. அதுக்கு மேலே எவ்வளோ நம்ம போகிறோமோ தூரத்தில் வந்து அது இந்த மாதிரி அது ஒன்று எப்படி இருந்தாலும் வந்து அதிகமாக ஒன்று 5 லிட்டர். 5 லிட்டரு. ஆனால் அந்த கிழக்கா மீன் சொல்லுவாங்களே, கிழங்கா. கிழக்கா. எங்கள் ஊரில் கிழங்காங்குவாங்க. அதுக்கு மட்டும் போனால் ஒரு 10 லிட்டர் வரும். ஆனால் தூரமாக போகிறது 17 கிலோமீட்டர் இருக்கும். சரி சரிண்ணே. ஆழம் போக போக தான் மீன் அதிகமாக கிடைக்கும். அது சீசன் தான் எல்லாமே. நிலவு கிளம்புதுல. ஆமாம். அதை கணக்கு பண்ணி தொழில் பண்ணுவோம். நிலவு கிளம்புனா அந்த தண்ணி ஏறும். சரிண்ணே. நிலவு நடுவு வீட்டு சரிங்க தண்ணி வத்தும். அது மாதிரி கணக்கு பண்ணி கணிசம் பார்த்து போவோம். சரிண்ணே. அப்படி போனால் தான் மீன் கட்டும். ஹலோ கைஸ், இப்போ நம்ம கடலுக்குள்ளே தான் ரைடிங் போயிட்டுருக்கோம். வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்குங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க. இது மாதிரி வெரி அட்வென்ச்சரான வீடியோஸ்லாம் போட இருக்கோம். இந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி டு கன்னியாகுமரி ரைடு வந்துக்கிட்டு இருந்தப்ப இது கரெக்டாக புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இது முத்துக்குடான்ற ஏரியாங்க. அங்கே உள்ள மீனவர்களோட வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கலான்னு தான் இப்போ நம்ம இந்த ரைடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். குழு நண்பர்கள் ஹாய் சொல்லுங்க. நடுவில் போயிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் போட் ரைடு. நைஸ் ஃபீலிங். நம்ம தண்ணிக்குள்ள ஆஃப் ரோடு போயிட்டு இருக்காங்க. கடல் அப்படியே கொஞ்சம் பள்ளமேடுமா இருக்கா தண்ணி, அது அப்படியே ஆடி அசைஞ்சு போகுது. நம்ம ஹிமாலயனில் ஆஃப் ரோடு போகிற மாதிரி செம்ம ஃபீலிங்காக இருக்குது. பாருங்க.
டால்பின் இறந்து கிடக்குங்க, அதான் கவர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அலையாத்தி காடுகளோட என்ட்ரன்ஸ் தான். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். இது கடலுக்கு நடுவில் ஒரு அலையாத்தி காடுகள் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஏதோ எனக்கு எந்த ஃபீலிங் இருக்குன்னா நம்ம அமேசான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. செம்ம ஃபீலிங்காக இருக்குது. போட்டோட மோட்டர் சவுண்டில் கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க அலையாத்தி காடுகள், இந்த காடுகள் தான். இது சுனாமி அது மாதிரிலாம் வரும்போது பாதி அலையை தடுத்து மக்களை பாதுகாக்குது. பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. இது நம்மளுக்கு முதல் அனுபவம். ஏதோ ஆப்பிரிக்கன் காட்டுக்குள்ளே இது மாதிரி ஒரு நதிக்குள்ளே போகிற மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள் அலையாத்தி காடுகள் வேறு லெவலாக இருக்குங்க. செம்ம ஃபீலிங்க. மீனவர்கள் வாழ்க்கை முறை செம்ம த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக தான் இருக்குது. பாருங்கள் இது எங்கன்னா நம்மளோட புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து முத்துக்குடான்ற ஏரியாங்க. வேறு எந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரியும் இல்லை, நம்ம இந்தியா தான். குறிப்பிட்டு சொல்ல போனால் தமிழ்நாடு. இங்கே பாருங்கள், இதை தான் சுற்றுலாத்தலமாக அறிவிக்க போகிறாங்களாம். கலெக்டர் உத்தரவு கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளேஸுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் வேறு லெவலாக இருக்குங்க. பார்க்கவே அலையாத்தி காடுகள் பார்க்க த்ரில்லிங்காகவும் இருக்குது, செம்மையாக இருக்குங்க. நைஸ் ஃபீலிங் டு சீயிங். வாவ், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிடிச்சிருங்க. ஓகே ஓகேண்ணே. அலையாத்தி காடுகளுக்குள்ளே வந்துட்டேங்க. வேறு லெவலாக இருக்குது. சின்ன சின்ன நண்டுகள்லாம் இருக்குது, பார்த்து கேர்ஃபுல்லாக இறங்க சொல்கிறாங்க. நண்டு இருக்கு பாருங்க, தெரியுதா இல்லையா? வேற லெவல் ஃபீலிங்க. நம்ம நண்பர்கள் இவங்க தான், நம்ம கூட ட்ரெக்கிங் வந்தோம். எல்லாரும் உள்ள கறங்க எப்படி ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டாங்க. போகிறேன் தலை. இது பிடிக்காதனால எவ்வளோ சங்க நண்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிடலாமாண்ணே? இந்த நண்டுலாம் சாப்பிட மாட்டோம்ண்ணே. சாப்பிட்ற மாதிரி தான் இவ்வளோ சங்கமாக இருக்கா, யூஸ் பண்ண மாட்டேன். அதனால தான் பூண்டி விடு, அதில் கட்டும். பூண்டி விடு, அதில் எடுத்து கட்டி விடு. அந்த கம்பெனி இல்லையா? ஒன்று போகுமா? ஒன்று போகும். ஃபஸ்ட் டைம் அலையாத்தி கடலுக்குள்ளே நடந்துட்டு இருக்குங்க. செம்மையாக இருக்கு. ஏதாச்சும் ஒரு நண்டை பிடிக்கலான்னு பார்த்தா எல்லாம் ஓடிடுங்க. அங்கே உள்ளே இருக்கு, ஆனால் செம்மையாக இருக்குங்க ஃபீலிங். பாருங்க வேற லெவலாக இருக்கல. அந்த பூ நண்டு இப்போதைக்கு நண்டு வேட்டையில் இருப்பேங்க அலையாத்தி காடுகளுக்குள்ள. நண்பர் பிடிக்க போறாங்க. அது பொடு பொடுங்க ஓடு அது காரக்கான்னு குதிக்கும் பாரு. நீங்க இதில் நிற்கிறதுல சின்னது மரத்துலாம் இருக்கு. அவ்வளோ இந்த மரத்தில் இருக்கு வர ரெண்டு மரத்தை சுற்றுங்க. நான் காலை பார்த்துருக்கேன். முறையான ஒரு கல் நண்டு தான் விசாரிச்சு. இந்த அருப்பருமா அப்படி இந்த பொந்தில் என்னென்ன கிளம்புமா அப்பப்போ நண்டு வந்து இதுக்குள்ள
இது எங்கேயும் இல்லைங்க, நம்ம ஆஃப்ரிக்காவில் வேறு கண்ட்ரியில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிளேஸ் தான், முத்துக்குடா. நம்ம மீனவர்கள் கூட வந்திருக்கோம் ரைடிங்கு. செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, அட்வென்ச்சர் ட்ரிப் ஆனுங்க. அண்ணே தண்ணி பாம்பு தான் இருக்கும், விஷ பாம்புலாம் இருக்காது. மேலே உள்ளே இருக்கான்னு தெரியல, ஆனால் நம்ம குழந்தைறது இல்லை. பாருங்க செம்மையாக இருக்கா. கடலுக்கு நடுவில் ஒரு அலையாத்து காடுங்க, டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. தந்த போது அந்த போதுரா, இந்த போது வரா கல்லுண்டு. இது கல்லுண்டாங்க பாருங்க. அப்படியே இறங்குடா, இறங்குடா மச்சான். நண்ட போதா இந்த இருக்கு பாரு கல்லுண்டு. கல்லுண்டு ஹண்டிங் புடுடா யாம்பண்டாவா இறங்கிட்டுமாண்ணே. நீங்க இறங்குறீங்க சாக்கறறலாம் கையை வந்து வாரி போடு. அப்பல அந்த துண்டு எடுத்து போடு. போதுண்ணே போகுது. தேடு போகுது. இனே தான் இருக்கு. அது அங்க பிரெஞ்சியா இருக்கு. போ நாள் எங்கடா இதுக்குள்ள நிறைய இருச்சா. அந்த கட்டைக்கு 2 கட்டைக்கு நடுவுல இருக்கு. என்ன பண்ற? கையில ஊத்து போட்டுச்சிருக்கல. நண்டு பிடிக்க போறாங்க. இந்த கைத்தட்டு மூளை மாலையில ஆட்றா இருக்கானே. அது ஒண்ணு பண்ணாது. பிடிச்சிட்டாருங்க. ஜாக்க வச்சு பிடிக்கிறாரு. சாக்க கடிச்சிருச்சு. வயிறு நெடுப்பு காலை விட போகுது. சரக்குலாம் இருக்கு. இல்லை அதை கவர் பண்ணேனே. அப்படியே சாக்கரை விட்டுருச்சு. இப்போ விட்டுச்சுடா. சாக்கி அப்படியே விடு. அப்போ தான் விடுவேன். உதறினா காலை விட்டு போயிடும். நீ நறுக்குன்னு கட்டி அதை இழுது இந்த விடுது பாரு. அது நைஸாக அப்படியே விடு. அது விட்டு விடும். நீ இதில் கோர்த்து கட்டுற அதை விட்டுரும். அது பிள்ளைங்க கையில் கோர்த்து கட்டு விடு போகணும். என்ன ஒன்று போகுது கைத்து கடிக்கிற வேகத்து போகுது. ஆனால் இப்படி தானே இந்த 2 கட்டணும். அப்படியே கட்டு. அப்போ எடுத்துக்கணும். இப்படி தான் கட்டணும். விட்டுட்டாண்டா உள்ளா கொண்டு போய் விடாத சின்ன திட்டமா. போய் கைத்து உண்டல் பாருங்க. நீ அப்புறம் மட்டும் பார்க்க முடியாது. கைத்தை மிளச்சி போடுறாங்க. கைத்தை எழுதிடா மறுபடியும் வா சேட்டையை பற்றில இல்லையா கூட சாப்பிடுங்களா. கால் வர்ற வேகத்தை பற்றில நான்லாம் கடிக்கலன்னா ஒன்று இறங்குறேன். பொத்தி போய் கையில் உண்மைதான். நீ பிடிச்ச மாதிரி தானே. மணி 2 மணிண்ணே. 2 தானே. இப்போ இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. நான் போயிட்டு குளிக்கணுமா? சரி அவ்வளோதான் புரியுது. போடா சில்ல அமுக்குடா. மணி 2 மணிண்ணே. 2 தானே. இப்போ இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. நான் போயிட்டு குளிக்கணுமா? வீட்டுக்கார தான். மீன்குழம்புல வந்து முள்ளங்கி சாப்பிட போயிட்டாலும் போட்டி வேண்டாலும் ஏதாவது நல்லா சொல்லுவாங்க. நண்பர்களோட லஞ்ச் எங்கேயே முடிச்சாச்சுங்க. சேர்ந்து நான் வளையத்தை கொண்டுடா. நீ வெளியில இது போட்டு வளையத்தை. வரேண்ணே. வாங்கி வைக்கிற மாதிரி தள்ளி விட்டாரு. தள்ளி விட்டு நீங்க ஏறணும். ஏறணும். ஆனா நான் ஏறி